Hello all, good morning. January 1, 2024 current affairs பார்க்கலாம். Happy New Year to everyone. Priya Ravichandran is first fire service officer to be inducted into IAS. தமிழ்நாட்டின் தீயணைப்பு துறையோட இணை இயக்குனர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஐஏஎஸ் அந்தஸ்து வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டது. இவங்க 2003 நடந்த டிஎன்பிசி குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு இந்த தீயணைப்பு துறையில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. தென் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மான் கி பாத் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியை வாரம் அதில் பேசுவாங்க. ஸோ அதில் நாட்டில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் அதை பற்றிலாம் நிறைய பேசுவாங்க. இந்த வருஷம் இப்போ நேற்றுக்கு நடந்ததில் என்ன பேசியிருக்காங்கன்னா, கடந்த வருடம் முழுவதும் 2023 முழுவதும் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகள், முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸை பற்றி மொத்தமாக பேசியிருக்காங்க. அது என்ன நம்மளும் பார்க்கலாம். நேற்று அவங்க பேசினது 108வது. ஸோ 2023 கடைசி நாள் அவங்க பேசினது 108வது மான் கி பாத் நிகழ்ச்சி. ஸோ இந்த 108ஐயுமே சொல்லியிருக்காங்க. ஆன்மீக முறைப்படி இந்த 108 இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமான நம்பர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. தென் நிறைய ஈவெண்ட்ஸை ரீகால் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நரிசக்தி வந்தன் ஆக்ட். இந்த ஆக்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான அதிகாரம் 33% ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் இந்த நரிசக்தி வந்தன் ஆக்ட். தென் வோக்கல் ஃபார் லோக்கல். இந்த 2023 தீபாவளியோட சேல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எக்கனாமிக்கலாக அது ரொம்ப ஹையாக இருந்தது. பட் அதில் இந்திய பொருட்களோட வியாபாரம் அதிகமாக இருந்தது. ஸோ வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. தென் சந்திரயான் 3யோட வெற்றியை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு டாபிக் தான். அந்த டாப்பிக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் டாபிக் 2023 நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்கார் அவார்டு 2 இந்தியா சார்பில் 2 அவார்டு கிடச்சிது. ஒன்று நாட்டு அப்படிங்கிற சாங்குக்கு கிடச்சிது. தென் எலிஃபெண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற ஆவண படத்துக்கும் கிடச்சிது. இது 2 ரீகால் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சிறப்பான முறையில் நம்ம விளையாட்டுத்துறையில் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியன் கேம்ஸில் 107 பதக்கங்களும், ஏஷியன் பேரா கேம்ஸில் 114 பதக்கங்களும் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு இருக்காங்க. அதே போல் இந்தியனோட கிரிக்கெட் டீம் ஈவன் தோ நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணாட்டிலையும் கூட சிறப்பான ஆட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் T20 அண்டர்-19 விமன் வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தென் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், உலக புத்தாக்க குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 2015 நம்ம 81வது இடத்துல இருந்திருக்கோம். பட் இப்போது 2023 நம்ம 40வது இடத்திற்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக இதில் 60% ஆஃப் தி கண்டென்ட் ரிசர்ச்சர்ஸ் மத்திய அரசு மற்றும் மாநில அரசினோட ஸ்காலர்ஷிப்பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஏஐ டூல், இது கவர்மெண்ட்டோட ஏஐ டூலுங்க, பாஷினி. இந்த ஏஐ டூலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ டூல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காசி தமிழ் சங்கம் நடந்தது இல்லையா, ரீசெண்டாக நடந்துட்டு தான் இருக்குது. அதில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றும் போது ஸ்பாட்லேயே அவங்க ஹிந்தியில் உரையாற்றும் போது அது டைரெக்டாக தமிழில் நிறைய பேருக்கு அது மொழிபெயர்த்து சொல்லுச்சு. ஸோ அப்படியே அட் அ டைம் கரண்ட் சுச்சுவேஷனில் அது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. இது ஏஐ டூல் பாஷினி. தென் ஃபிட் இண்டியா கேம்பெயின் பற்றி பேசியிருக்காங்க. உடல் நலத்துடன் மனநலமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிட் இண்டியா கேம்பெயின் பற்றி பேசியிருக்காங்க. தென் இதே நிகழ்ச்சியில் பெண்களுக்கு நாட்டில் எப்பொழுதுமே உரிமை ரொம்ப ஜாஸ்தி, அதே போல் பல பெண்கள் நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவித்ரிபாய் பூலேயும் ராணி வேலு நாச்சியார் பற்றியும் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரோட பர்த்டே January 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாவித்ரிபாய் பூலே பற்றியும் ராணி வேலு நாச்சியார் பற்றியும் நம்மளோட சமச்சீர் புக்கில் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க அந்த சாவித்ரிபாய் பூலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு மட்டும் பெண்களின் கல்விக்காக ரொம்ப போராடினவங்க. ராணி வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினவங்க. அவங்க 2 பற்றி நம்மள 2 பேருக்குமே தெரியும். தென் இவங்களோட அந்த ராணி வேலு நாச்சியார் பற்றி பேசும்போது அந்த உரையில் சிவகங்கை சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு வேர்டு நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் வேலுநாச்சியார் மருது சகோதரர்களோட இணைந்து போரிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மருது சகோதரர்கள் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. முதலாக இந்த படைப்பிரிவில் பெண்களுக்கு என்று ஒரு தனி பிரிவை உருவாக்கியவர் அப்படிங்கிற பெருமை வேலுநாச்சியார் அவர்களை தான் சேரும் அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்காங்க. தென்
எக்ஸ்போசர்ட் இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2-3 நாளாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்ருக்கோம். வானியல் ஆய்வுக்காக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C58. ஆக்சுவலாக இது 9 o'clock லான்ச் பண்ணாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா 2015 ஆஸ்ட்ரோசாட் அப்படின்னு ஒரு செயற்கைக்கோள் முதல்ல அனுப்பிச்சிருந்தாங்கங்க. இதில் இது ஒரு 8 வருஷமாக நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நிறைய டேட்டாலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து கருந்துளை, நியூட்ரான் நட்சத்திரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த எக்ஸோ பாட்டை வந்துட்டு நம்ம இன்றைக்கி அனுப்பிச்சிருக்கோம். எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட், இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். PSLV C58 ராக்கெட்டில் வந்துட்டு இது போயிருக்கு. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து விண்ணில் ஏவிருக்காங்க. சரி, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம். இதோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 469 கிலோகிராமுங்க. இதோட ஆயுட்காலம் 5 வருஷம் வந்துட்டு இது விண்வெளியில் இருந்து நம்மளுக்கு தேவையான ஆராய்ச்சிகளும் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா எர்த் ஆர்பிட்லேருந்து 650 கிலோமீட்டரில் பிளேஸ் ஆகிட்டு 6 டிகிரி இன்க்ளினேஷனில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. 650 கிலோமீட்டர் தொலைவிலையும் 6 டிகிரி சாய்கோணத்திலும் இருந்து இது ஒரு ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக 2 பேலோடு இருக்குது. ஒன்று எக்ஸ்பர்ட் அண்ட் போலிக்ஸ். எக்ஸ்பர்ட் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோகிராஃபி, ஃபோலிக்ஸ்னா எக்ஸ்ரே பொலரிமீட்டர். இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபினா எல்லாருமே தெரியும். ஸ்பெக்ட்ரோ அப்படின்னு வந்தாலே வந்துட்டு நிறம் தொடர்பான இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஸோ அதில் விண்வெளியில் இருக்கும் அந்த நிறமாலைகளையும் கூட இதை ஆராய்ச்சி பண்ணுது. சரி, முக்கியமாக இது எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுது, எந்தெந்த மாதிரி டேட்டாலாம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் எக்ஸ்ரே ஊடுகதிர்கள், எக்ஸ்ரே தான் தமிழில் ஊடுகதிர்கள்ங்க, அதோட துருவ அளவு மற்றும் கோணத்தை வந்துட்டு இதை ஆராய்ச்சி பண்ணுது. தென் அதனால் ஏற்படும் நிறமாலைகள் இருக்கு இல்லையா, அதையும் இதை ஆராய்ச்சி பண்ணுது. தென் நியூட்ரான் நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் கதிரியக்கம், ரேடியேஷன், நியூட்ரான் ஸ்டார்ஸ்லேருந்து வர ரேடியேஷனோட அளவை நம்மளுக்கு கொடுக்குது. தென் பிளாக் ஹோல், கருந்துளை வாயுக்களின் திறன், நெபுலா, இதை பற்றி நம்மளுக்கு ஆராய்ச்சி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த எக்ஸ்ரே கதிர்கள் மூலங்களின் மூலமாக நிறமாலை மற்றும் துருவப்படுதல், அதில் ஏற்படுற மாற்றங்களையும் கூட இது கண்டறிந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 16வது நிதி ஆணைய தலைவர் வந்துட்டு நிதி ஆணைய தலைவராக அரவிந்த் பனகாரியா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இதுக்கு முன்னாடி வந்து 15th நிதி ஆணையம் இருந்தது இல்லையா, அதை வந்து கலைச்சிட்டு 16th நிதி ஆணையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா நிறைவேற்றி திரௌபதி முர்மு நம்மளோட குடியரசுத் தலைவர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து 16வது நிதி ஆணைய தலைவராக திரு அரவிந்த் பனகாரியா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ 15வதுல யாருங்க இருந்த தலைவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா NK சிங் அவங்க இருந்தாங்க. சரி, இவங்க பதவி ஏற்றுட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நிறைய பேரிடர் இருக்குது இந்தியா ஃபுல்லாக, ஸோ பேரிடர் மேலாண்மைக்கு நாங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இவங்க 2015-17 வந்துட்டு நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. தென் இந்த நிதி ஆணையம் பற்றி ஆர்டிக்கல் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 280 கீழ் 80 பிரிவு 1 கீழ் வந்து இப்படி ஒரு நிதி ஆணையம் இருக்கணும். இது மத்திய மாநில அரசுகளுக்கு வந்துட்டு வரி மற்றும் நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஷெட்யூல் 12 வந்துட்டு என்ன மாதிரி நிதி எந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி ஆணைய தலைவர் யாருன்னு மட்டும் பார்த்துறாமல் அப்படியே விட்டுறக்கூடாது. ஆர்டிக்கல் 280 அதில் வந்துட்டு பிரிவு 1, தென் ஷெட்யூல் 12 போயிட்டு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 16வது நிதி ஆணையம் வந்துட்டு அதோட செயல்பாடுகளை தொடங்கி 2025 வந்து அவங்களோட பரிந்துரைகளை நம்மளுக்கு சமர்ப்பிப்பாங்க. அந்த பரிந்துரைகள் 2026 2031 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எண்ம சாதனங்களின் பாதுகாப்புக்கு சைபர் ஸ்வச் கேந்திரா, இது என்ன அப்படின்னா, எண்ம சாதனங்கள்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்முங்க, நம்மளோட டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து மத்திய அரசு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சைபர் ஸ்வச் கேந்திரா. இது எதுக்கு அப்படின்னா, நிறைய மால்வேர்ஸ் இப்போ வந்துட்டு டக்குன்னு எல்லாரோட மொபைலையும் ஹேக் பண்ணிடுறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் சைடில் இருந்தே வந்துட்டு இந்த ஆன்டிவைரஸ் போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஈவன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், இந்த தளத்தில் உள்ள நம்மளோட சைட்டில் உள்ள ஆன்டிவைரஸ் இல்லை மால்வேர்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது வசதிக்காக இது இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற லாங்குவேஜும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் பண்ணுறா அப்படின்னா, மத்திய
தகவல் தொடர்பு துறை இருக்கா இல்லையா, அந்த அமைச்சகத்துக்கு கீழே உள்ள இந்தியன் கம்ப்யூட்டர் எனர்ஜி ரெஸ்பான்ஸ் டீம், அதாவது CERT-IN அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் இந்திய கணினி அவசர நிலை உதவிக்குழு, இவங்க தான் இதை வந்துட்டு டெவலப் பண்ணி இப்போட மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா சோதனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வேக்சின்ஸ்க்கு வந்துட்டு 4th டோஸ் தேவைப்படலை, பட் 3rd டோஸ் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹிந்து இங்கிலீஷில் வந்துட்டு ரைஸ் ஆஃப் AI சேட்பாட்ஸ், முன்னாடியே பார்த்துருந்தோம். கணினி வரும்போது, அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது பேங்க் ஜாப் வந்து ரொம்ப டல்லாகும்னு சொன்னாங்க. பட் அப்படி ஆகவே இல்லை. கம்ப்யூட்டர்ஸ்னால பேங்க் ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நம்மளோட மத்திய அமைச்சர் சொன்னாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த AI சேட்பாக்ஸ் மூலமாக இந்தியாவோட பேங்கிங் செக்டர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தென் கவர்மெண்ட் வந்துட்டு OTTயில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி நிலைப்பாடுகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா இருக்குங்க. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க ஆக்ட், இந்த OTTலாம் எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னா, நியூ ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் ரெகுலேஷன் பில் 2023 கீழே வருது. இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி, முன்னாடி கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் ரெகுலேஷன் ஆக்டாக இருந்தது, இப்போ அது நியூ ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் ரெகுலேஷன் பில்லாக வந்துட்டு மாறி இருக்கு. இதில் முக்கியமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மலான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ், அதாவது OTTயோ இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மும் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டி அப்புறம் அஷூரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு எந்த வகையிலும் குந்தகம் விளைவிப்பதற்காகவோ இல்லை அமைதிக்கு வந்துட்டு சேதம் விளைவிப்பதற்காகவோ எந்த மாதிரி கண்டென்ட்டும் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் ஹிந்துவில் 2 அழகான ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. 2024 வந்துட்டு இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கல்வியில் சமத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கல்வியில் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது இல்லையா, நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்திருக்கு, CBSE இருக்குது, குளோபல் ஸ்கூல்ஸஸ் இருக்குது. இதில் வந்து இந்த சமத்துவம் வந்து எந்த மாதிரி இருக்கும், இது கனவாகவே இருக்குமா இல்லை நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் 2-3 டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கல்வியை தீர்மானிக்கும் பணம், இதில் வந்து அவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் சமத்துவருக்கான இடம் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எல்லா இடமுமே சமத்துவத்தை வந்துட்டு நம்ம பயிற்றுவிக்கலாம், பட் உண்மையான சமத்துவம் தோன்றும் இடம் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் நலிவடையும் பொது பள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கீழே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.